விஜயகாந்த் நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்த நாள்தோறும் அதிக அளவு மக்கள் வருகை தந்து வண்ணம் உள்ளனர். அந்த வகையில் இன்று அஞ்சலி செலுத்த வந்திருந்த சாமியார் ஒருவர் பிரேமலதாவிடம் சென்று விஜயகாந்த் தனது கனவில் வந்ததாக கூறினார். அதோடு விஜயகாந்த் குரலில் பேசி அவர், பிரேமா, உன்னை விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன், என் மக்களையும் பிள்ளைகளையும் விட்டு எங்கேயும் போக மாட்டேன் என கூறினார். சங்கூத சொல்லி எனக்கு காசி விஸ்வநாதர் என் பிள்ளை அங்கே படுத்து கிடக்கிறான், எனக்கு போய் அங்கே சங்கு ஊது அப்படின்னு சொல்லி நான் சங்கு ஊதுனேன். என் பிள்ளைங்களை நினைச்சு உங்க குழந்தைகளுக்கு நான் டீச்சை கொடுக்கணும், அவர்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணணும், அந்த குழந்தைங்க சிறப்பா இருக்கணும். அந்த தம்பியோட பெரிய பிள்ளைகிட்ட ஐயா கேப்டன் கொடைவள்ளல் இணைந்திருக்கிறாரு. இதை சொல்லணும்னு நினைக்கிறேன். உங்களை எப்படி சந்திக்கிறது என்னன்னு எனக்கு தெரியல. அந்த கொடைவள்ளலுடைய ஆசீர்வாதத்துல அவரை பார்த்து வளர்ந்து ஒரு ஏழை எளிய குடும்பத்துல, ஒரு சாதாரண குடும்பத்துல எங்க அம்மாவுக்கு ஐயாவை பிடிக்கும், ரொம்ப படம் தான் ரொம்ப பிடிக்கும். எங்க அம்மாவுடைய ஆசீர்வாதத்தை விட்டு நான் வணங்கி நான் ஐயா கூட நான் போய் பார்த்துட்டு வரேன், அவருக்கு ஒரு விபூதி இருக்கணும், அவருடைய ஆலயத்தில் அவருடைய காலையில் உட்காந்து தியானம் பண்ணணும் அப்படிங்கிற தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் நான் இன்னைக்கு இருக்கிறேன் அப்படின்னா எனக்கு அந்த கேப்டன் ஐயா அவருடைய மிகப்பெரிய கொடையா எனக்கு கொடுத்துருக்கிறது. அவருடைய படத்தை பார்த்து பார்த்து வளர்ந்துருக்கிறேன். அவர் படம் ரிலீஸ் ஆகுறதுலாம் என்னுடைய ஊர் மயிலாடுதுறை மாவட்டம் ஆத்திரையாளூர் கிராமம் வடக்கு தெருவில் இருந்த நான் ஐயா அவர்களுடைய கேப்டன் பிரபாகரன் படத்தை பார்க்கும்போதெல்லாம் அவர் காலில் பூ மாட்டிக்கிட்டு வெளியில வந்து காலை எடுத்து வைக்கும்போது நாங்களாம் மாலை போட்டு கொண்டாடணும், நாங்கள் கொண்டாடணும். அவரை பார்த்து பார்த்து எனக்கு எந்த வாய்ஸும் எனக்கு வராது. ஐயா அவர்களுடைய வாய்ஸு எனக்கு அப்படி ஒரு உத்வேகமாக என்னோட வாழ்க்கையில் அமைஞ்சிருக்குது. இன்னைக்கு நான் ஒரு பெரிய குருநாதராக இருக்கிறேன். எனக்கு மிகப்பெரிய முதல் முறையில் நான் ஒரு 10 நிமிஷம் தியானம் பண்ணணும்னு நான் விரும்புகிறேன். அவசியம் எனக்கு ஒரே உலகத்திலேயே உலகத்திலேயே மிகச்சிறிய சுயம்பலிங்கம் இது. நீங்க அந்த தம்பிங்க 2 பேரும் சிறப்பா இருக்கணும், நல்லா இருக்கணும். நீங்க காசி விஸ்வநாதனுடைய அருள் முழுமையா தங்களுக்கும் தங்களுடைய குடும்பத்துக்கும் இருக்குது. அவரு உலகத்தை விட்டு எங்கேயும் போல நம்ம பெரிய பிள்ளைக்கு தான் இருக்கிறார். நீங்க உங்களுக்கு நான் சொல்லி வைக்கிறேன், ஏன்னா நான் சத்தியத்தை பேச முடியல. உங்களை மஞ்சள் கலர் கொட்டையும் அந்த பூவையும் பிரேமா நீங்க எடுக்க கூடாது. நான் உங்களுடைய இருதயத்தான் இருக்கிறேன். என்னை பத்தி தெரியும்ல, இந்த ஏழை எளிய மக்களை விட்டுட்டு நான் எங்க போறேன், என் பிள்ளைங்களை விட்டுட்டு நான் எங்கம்மா போக போறேன். நீ ஒன்னும் கவலைப்படாத, உன்கிட்ட தான் நான் இருப்பேன். இந்த மக்களுக்கு நம்மளால இருக்கிற வரைக்கும் அந்த அன்னதானத்தை போட்டு ஏழை எளிய மக்களுக்கு இயன்றதை செய்வோம். இல்லாதவர்களுக்கு என்ற சத்தியத்தை கடைபிடிக்கக்கூடிய நம்ம பரம்பரையா நம்மளுடைய குடும்பம் இருக்கணும். அதுக்கு இந்த ஏழை எளிய மக்கள் கட்சி முன்னுதாரணமா இருக்கணும். நம்மளுடைய கட்சியுடைய முக்கியமான கொள்கை அன்பும் கருணையும் தான். அந்த அன்பு ஆயுதத்தை எடுத்து நம்மளுடைய கட்சியை ஜெயிக்க வைக்கணும், மக்களுக்கு நல்லது செய்யணும். அதுதான் மக்களுக்கு நான் சொல்லிக்க விரும்புகிறேன். நான் எங்கேயும் போகலை, நான் உங்களோட தான் இருப்பேன். உங்க இதயம் தான் எனக்கு சொர்க்கம். ஏழை எளிய மக்களுடைய இதயம் தான் சொர்க்கம்.